Hello everyone, welcome to CSK Education TV. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா how to make 3D cube diagram effect in PowerPoint. So கிளாஸ் பத்தி முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம ட்ரெய்னிங் செஷன் போவோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு 3D கியூப் டயக்ராம் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்றது பார்க்க போறோம். சோ இதை எப்படி கிரியேட் பண்றது ஃப்ரம் ஸ்கெட்ச்ல இருந்து பார்ப்போம். ஒரு கியூப் டயக்ராம் கிரியேட் பண்றதுக்கு இன்சர்ட் என்ற மெனுஸ்ல போயிட்டு ஷேப்ஸ்ல பேசிக் ஷேப்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா இதுல கியூப்னு இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து கியூப் வந்துடுச்சு. இந்த கியூபை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதை வந்து பொசிஷன் அலைன் பண்ணிக்கிறேன், திருப்பி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இது மூணுத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ இதை வந்து டூப்ளிகேட் எடுக்கிறேன், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன், இதையும் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கிறேன், திருப்பி ஒரு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம், கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறோம். திருப்பி வந்து டூப்ளிகேட் எடுக்க போறோம், கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட், இதை வந்து மேல அலைன் பண்ணிக்கிறேன், திருப்பி ஒரு டூப்ளிகேட் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா அலைன் ஆகிடும். இப்போ இது மொத்தமா செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஜி. ஃபார்மேட் என்ற மெனுஸ்ல போயிட்டு இந்த கியூபுக்கு கலர் கொடுக்குறோம். ஸோ எந்த கலர் வேணா கொடுத்துக்கலாம், நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கியூபோட அவுட்லைன் கலர் கொடுக்க போகிறோம். ஷேப் அவுட்லைனில் நான் ஒயிட் அவுட்லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கியூபை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்பில் ஃபில்ல டிரான்ஸ்பரன்சி நான் ஒரு 18 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கியூபை செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் மூவ் பண்ணி மேலே வர மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன் இந்த கியூபை மட்டும். இப்போ இந்த கியூபுக்கு கலர் எதாவது கொடுக்கலாம், ஃபார்மேட்ல போயிட்டு ஃபில்ல ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிப்போம். சேம் அதே மாதிரி இந்த கியூபை செலக்ட் பண்ணி ரைட் சைடில் வெளில வர மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு கலர் கொடுத்துப்போம், ஏதாவது டிஃப்ரெண்ட் கலரு, நீங்கள் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கலரை எதாவது சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியூபோட சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கியூபை வந்து ஸ்லைடுக்கு சென்டரா அலைன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 3D கியூப் டயக்ராம் கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க என்ன இமெயில், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரெய்னிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை 100% சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.